Videocon DTH logo stuck problem. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு நடந்தது ப்ராப்ளம்னு சொல்லலாம். அந்த ப்ராப்ளமே அடிக்கடி வந்துட்டு இருந்தது. ஸோ இதை ஒரு வீடியோவை போட்டுரும் நிறைய பேர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்கள் ஒரு Videocon DTH டிஷ் டிவி யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு யாருக்குன்னா யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த டிடிஹெச் தான் இல்லை, எந்த டிடிஹெச் யூஸ் பண்ணாலுமே ஒரு சில டைம் ரொம்ப ரேரு தான், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வரும் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப ரேராக தான். எப்படி சொல்கிறது, வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை நீங்கள் டிஷ்ஷு வாங்கி ஒரு தடவை, அந்தமாரி தான் இந்த ப்ராப்ளம் வரும். சாஃப்ட்வேர் இஷ்யூவால் வரலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு இஷ்யூவால் இந்த லோகோ ஸ்டக் ப்ராப்ளம் இது எல்லா டிடிஹெச்சுமே வந்திருக்கணும்னு சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக வந்திருக்குன்னே சொல்லலாம் நான் பார்த்த வரைக்கும். இதுக்கான நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரீசெட் பண்ணுறது எப்படி, இதை வந்து நீங்கள் எந்த டிடிஹெச்சாக இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த டிடிஹெச் யூஸ் பண்ணாலும் சரி, டாடா ஸ்கை, வீடியோகான், ஏர்டெல்லு, சன் டைரக்ட், எந்த டிடிஹெச் யூஸ் பண்ணாலுமே அந்த டிடிஹெச்சில் ரீசெட் எப்படி பண்ணுறது, ஃபேக்ட்ரி ரீசெட் எப்படி பண்ணுறது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வீடியோகான் டிடிஹெச்சில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். லோகோ வந்துடும், லோட் ஆகிட்டு அப்படியே நிற்கும், வேறு எதுவுமே வராது, படம் வராது, வேறு எதுவுமே உங்களுக்கு வராது. நீங்கள் ரிமோட்டில் எதுவும் ப்ரெஸ் பண்ணவும் முடியாது. ஆன் பண்ணால் லோகோ வரும், லோகோலேயே நிற்கும். ஸோ லோகோ ஸ்டக் ப்ராப்ளம் சொல்லலாம், லோகோ ஃப்ரீசிங் ப்ராப்ளம், இல்லை டிவி வந்து எனக்கு வரவே இல்லை, டிவி வந்து ஆன் பண்ணால் அப்படியே வெறும் வீடியோகான் மட்டும் வந்து நிற்குது. ஸோ இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்ட்ரி ரீசெட் தான் நீங்கள் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான மெத்தடும் சொல்கிறேன். இதில் 2 மெத்தட் இருக்குது, 2 மெத்தடுமே சொல்கிறேன். சிம்பிளான மெத்தட்னு கேட்டிங்கன்னா, உங்கள் செட்டாப் பாக்ஸ் எடுங்க, செட்டாப் பாக்ஸ் பின்னாடியே ஒரு ரீசெட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பழைய மாடல் பாக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, புது மாடல் பாக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, நான் காட்டுறது உங்களுக்கு புது மாடல் பாக்ஸில் காட்டுறேன். இங்கே இந்த சிவப்பு கலர் பட்டன் இருக்குது பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ரீசெட் பட்டன் இது. ஓகேங்களா? இதுதான் இந்த சிவப்பு கலர் பட்டன் தான் ரீசெட் பட்டன். அதிலே போட்டுருப்பாரு FTY ரீசெட் ஃபோர்ஸ்டு OTA அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அப்படியே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. ஸோ அது ஆஃப் ஆன் மாரி ஆகிடும். ஒரு லாங் ப்ரெஸ் ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகும். உங்களுக்கு மெனுவிலே வரும், எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் டிவி ஆன் பண்ண சொல்லி அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இந்த STP கான்ஃபிகரேஷன் வில் பி லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் எஸ்ன்னு கொடுங்க, உங்கள் ரிமோட்டில் எஸ்ன்னு கொடுங்க. ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செட்டப் பாக்ஸ் ரீஸ்டார்ட் ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் கிட்டத்தட்ட ஆகிடும். நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அந்த சேனல் ஸ்கேனு அது இது எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு வழி மெத்தட். லோகோ ஸ்டக் ஆகுது, லோகோ ஃப்ரீசிங்கில் நிற்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ரிமோட்லேயே பண்ணுறது. மேக்ஸிமம் இது தான் எல்லாேருக்கும் ஈஸியாக இருக்கும், இது தான் பெஸ்ட் மெத்தட்னு சொல்லலாம். ஒரு வேளை எனக்கு வந்து ஸோ ரீசெட் பட்டனுக்கு இல்லை ரீசெட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீடியோகான் ரிமோட் இருக்கும், வீடியோகான் ரிமோட்டை எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக பட்டன் ஒரு 4 பட்டன் அழுத்தணும். என்னென்ன பட்டன் சொல்லி பாருங்கள். க்ரீன் 0 5 மியூட். இன்னும் தமிழில் சொல்லணும்னா இந்த பச்சை கலர் பட்டன் அழுத்துங்க, இந்த 0 பட்டன் அழுத்திங்க, 5 பட்டன் அழுத்திங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த மியூட் பட்டன், இந்த வேல்யூம் அப்பு டவுனு கீழே மியூட் பட்டன் இருக்குங்களா, இந்த சவுண்டு ஆஃப் பண்ணுவோம்ல அந்த பட்டன் அழுத்துங்க. டக்குன்னு அழுத்தணும். எப்படி சொல்கிறது, க்ரீன் 0 5 மியூட்டு டக்குன்னு அழுத்தணும். இப்போ 715 ஆச்சுன்னா எப்படி வைப்பீங்க, 7 1 5 டக்குன்னு அழுத்திங்களா, அதே மாதிரி இந்த பச்சை கலர் பட்டனையும் அந்த 0 பட்டனையும் 5 பட்டனையும் மியூட் பட்டனும் அப்படியே உடனே அழுத்தணும். ஒரு 5 செகண்ட் விட்டு 0 அழுத்துறது, ஒரு 5 செகண்ட் விட்டு 5 அழுத்துறது, ஒரு 5 செகண்ட் எடுத்து மியூட் அழுத்து, அப்படிலாம் இருக்கக்கூடாது. டக்குன்னு அழுத்தணும். அழுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செட்டப் பாக்ஸ் வந்து ரீசெட் ஆகும். அந்த ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகும் உங்களுக்கு. ஸோ 2 மெத்தடு. ஒன்று ரீசெட் பட்டன் இருக்குது அப்படின்றவங்க பிரச்சனையே இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்படி இல்லாதன்ற பட்சத்தில் ரிமோட்டில் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யாருன்னா வீடியோ கனெக்ஷன் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதேமாதிரி நிறைய மெத்தட்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு யாருன்னா இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் அந்த ஸ்டக் ப்ராப்ளத்தில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.